7, 8 நேற்று இன்றைக்கு 2 நாட்கள் மின்சார வாரியத்தில் நடைபெற்ற ஒரு போராட்டம் என்பது ஜூலை 1, 1957 மின்சார வாரியம் துவங்கிச்சு. அன்றிலிருந்து இன்று வரை நடைபெற்ற போராட்டங்கள் நம்பர் 1 போராட்டம் எது என்று சொன்னால் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து ஒரு பேரணி போனோம். அந்த பேரணியில் கூட இந்த பர்சன்டேஜ் கிடையாது. அந்த பேரணியில் கூட நீங்கள் கலந்து கொண்ட பர்சன்டேஜ் கிடையாது. அந்த பேரணி என்பது பணம் சம்பந்தப்பட்டது, பேஜ் விஷயம் சம்பந்தப்பட்டது, வேறு சில கோரிக்கைகள் சம்பந்தப்பட்டது. ஆனால் உங்க கோரிக்கை என்பது கேங்மன் என்ற அடிமை தலையை உடைத்து எறிவதற்கான தன்மான பிரச்சனை. உங்க கோரிக்கை சம்பந்தமான கோரிக்கைக்காக நீங்க போராடிய போராட்டம் பார்த்துங்க. போராட்டத்தை வடிவமைப்பது யாரு? சிஐடி. போராடியது யாரு? நீங்க. இது தொடர்பாக எண்ணற்ற வீடியோக்கள் போட்டோம். இன்னொரு மத்திய சிஐடி சங்கத்துடைய யூடியூப் சேனல்ல, தி பவர் ஆஃப் கோர்ட் என்ற யூடியூப் சேனல்ல நானே 2 வீடியோ பேசியிருக்கேன். உங்க சக தோழர்கள் எண்ணற்ற வீடியோக்கள் பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோக்கள் பேசுற பேச்சு என்பது அது திரைக்கதை வசனம் அல்ல. அது உங்களுடைய உணர்வு, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம். அப்படி பேசியிருக்கின்ற அந்த பேச்சினுடைய ரிசல்ட் தான் 91% இன்னைக்கு. தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று கேட்டவுடைய அடுத்த சரியாக வந்தாங்கல்ல, வராத கேங்மன வந்தாங்க, வராத நிரந்தரமுடைய வந்தாங்கல்ல. அதுதான் சீட்டு சங்கத்தில் இருக்கக்கூடிய பண்பு, இலக்கணம். நானே பல கூட்டங்கள் பேசியிருக்கேன். சவுத்து கூட்டத்தில் பேசியிருக்கேன், கிருஷ்ணகிரியில் பேசியிருக்கேன், ஈரோட்டில் பேசியிருக்கேன், கோயம்புத்தூர் மெட்ரோவில் பேசியிருக்கேன், கோயம்புத்தூர் நார்த்தில் பேசியிருக்கேன். என்ன சொன்ன? ஒற்றை கோரிக்கை கள உதவியாளர் அதை வாங்காமல் இந்த போராட்டம் ஓயாதுன்னு சொன்ன அதிலிருந்து இப்பொழுதும் சீட்டு சங்கம் பின்வாங்க உறுதியா சொல்றேன். அப்படின்னா எங்க கோரிக்கை எங்கன்னு கேட்பீங்க? பேச்சுவார்த்தை சேர்மன் பேச ஒரு 40 நிமிடம் பேச்சுவார்த்தை. திருவண்ணாமலையிலிருந்து இதற்காகவே வந்தார். திருவண்ணாமலை மதியம் நம்ம தோழர்கள் மதிய உணவு சாப்பிட்டுக்கிறாங்க. கேங்மேன் தோழர்கள் வரிசையாக நின்று உங்க தோழர்கள் மதிய உணவு சாப்பிட்டதை பார்த்தேன். அது ஒரு கேங்மேன் கூப்பிட்டு வச்சு நான் பேசுறேன். எல்லா பேருக்கும் சொன்னார். சொன்ன பிறகு எங்களது கோரிக்கை கடிதத்தை கொடுத்தோம். என்ன சொன்னார்னா, கேங்மேனுக்கு களவு எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாத ஒரு தொழிற்சங்கம் சொல்லிச்சேன். ஐடிஐ, என்டிசி, என்ஏசி தான் சொன்னாங்க. உங்களுக்கு தனியாக ஒரு வாரிய உத்தரவு போட்டு சர்வீஸ் ரெகுலேஷன்ல அமெண்ட்மெண்ட் போட்டாங்களே, போட்ட பிறகு எப்படி கொடுக்க முடியும்? நான் சொன்னேன், இது தொடர்பாக உங்களுக்கு 10 நாட்களுக்கு முன்னாடி 20 நாட்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த கடிதத்தை பாருங்க. இப்ப சொல்லுங்க. நான் சொன்னேன், மின்சார வாரியத்தில் 74,000 பணியாளர்கள் கான்ட்ராக்ட் லேபராக இருந்து நிரந்தரம் பெற்ற கள உதவியாளர்கள், நில் குவாலிபிகேஷன் 3ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படித்தவர்கள் எல்லாம் கள உதவியில மாத்தி இருக்கணும். எப்படி மாத்தணும்? அந்த சர்வீஸ் ரெகுலேஷன்ல 2 ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போதும், 4ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும், ஒயர்மேன் கொடுக்க முடியும். இந்த சர்வீஸ் இருக்குன்னு சொல்லி அந்த சர்வீஸ் காப்பி கொண்டு படிச்சு பார்த்து சொன்னாரு. இந்த பக்கம் டெப்டி டிசி இருக்காரு, அப்ப எஸ்பிஓ, இன்னொரு எஸ்பிஓ, இன்னொரு ஆபீசர், 2-3 ஆபீசர். ஏங்க இந்த மாதிரி ஒரு புது உத்தரவு சொல்றாங்க, இது சொல்லவே இல்லையே, இது கிளியரா இருக்க. இவங்க கொடுத்த பேப்பர் உண்மைன்னா இந்த பேப்பர் வச்சு நோட் புட்டப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ உங்ககிட்ட சொன்னது என்ன? கள உதவியாளர் பெற்றே தீர்வுன்னு சொல்லி கூட சீட்டு சங்கம் நம்பி வந்தீங்களா? சீட்டு சங்கம் காப்பாற்றணும்னு சொன்னீங்களா? அதே இல்லையா? நம்பிக்கை இருக்கா இல்லையா? இப்போ பேப்பர்ல எழுதி வாங்கலன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக சீட்டு சங்கத்தின் நம்பிக்கை போயிடுமா? போகாதா? அப்படியே ஆரம்பிக்கிறீங்க. ஸ்ரீராம் எப்பொழுதுமே என்ன எந்த நேரமும் தொலைபேசி தொடர்பு 8, 9, 10, 11, 12 கூட ஏன் தொடர்பு பண்றாரு? இவர் மட்டும் கூட தமிழ்நாடு மட்டும் பரப்பணும். கேங்மேன் பணியாளர்கள் ஆரம்பத்தில் இந்த 2021 சொல்றேன், வெளியே இருந்த போது சொல்றேன், வெளியே இருந்த பொழுது உள்ளே கொண்டு வருகின்ற வரை இப்பொழுது வரை உங்களுக்காக நேர்மையாக ஆனஸ்டாக வேலை செய்யக்கூடிய ஒரே தொழிற்சங்கம் சீட்டு தாமிச்சு. ஒரே தொழிற்சங்கம் நாங்க தான். நாம தான் மற்ற கோரிக்கை சொல்லுவோம், அதை பண்ற இதை பண்றணுமா, காசு வாங்குவான், என்னடா பண்ணுவான், எதுவும் நடக்குது. அப்போ இவ்வளவு பெரிய நிறுவனத்துல ஒரு 2 மாசம் 3 மாசம் டைம் கொடுக்க மாட்டீங்களான்னு ஒரு சேர்மன் கேட்டா, புத்திசாலி தொழிற்சங்க தலைவர் என்ன சொல்றாங்க? ஒண்ணு,
ரெண்டாவது நான் கேட்டேன் 6% பத்தி பேசினாரு. என்ன தடை கேட்டாரு. மணிக்கண்ணன் ஒரு நல்லவர் இருந்தார் செக்ரட்டரியா, அந்த பண்ண வேணாம் அப்படி சொல்லி விளக்கம் கொடுத்த பிறகு அந்த ஃபைல் நிக்குதுன்னு கேட்டாரு. 6% போர்ட் மீட்டிங்ல வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் தான் இருக்கு. அந்த கிளாரிபிகேஷன் நானே கரெக்ட் பண்ணிட்டு 6% வேரியபிள் போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். அப்பவும் சொல்றேன், எனக்கு 6% முக்கியம் அல்ல, கள உதவியா இருந்தா முக்கியம் என்று திரும்பவும் பேசுறேன். திரும்ப அவர் சொல்றார், என் மீது நம்பிக்கை வைத்து நான் சொல்றதை கேட்டால் அந்த பொங்கல் அதுக்கு முன்னாடி எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுக்கணும். அப்போ பல விஷயங்களை பத்தி நிர்வாகத்தோடு பேசியிருக்கேன். எழுதி வச்சுங்க. இந்த 2 நாட்களாக தமிழகம் முழுக்க நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க எண்ணற்ற டிபார்ட்மெண்ட் நடந்திருக்கு. போக்குவரத்து வேறு துறைகள், ஆனால் மிக மிக முக்கியமான இந்த துறையாக இருக்கக்கூடிய மின்சாரத்துறையில் உங்களுடைய போராட்டம் தான் அரசாங்கத்தை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. கோரிக்கை நிறைவேறல, 84 பேரை செத்து போயிட்டான், 200 பேருக்கு மேல குத்துவரக்கூடிய திரும்பி வந்திருக்கலாம். இதுக்கு நிர்வாகம் என்ன பதில் சொல்ல போகுதுன்னு கேட்கிறேன். இதெல்லாம் நான் உணராதவன் இல்லை, நான் உணர்ந்திருக்கிறேன், செய்யும் உறுதியாக செய்வேன்னு சொல்றேன். இந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையை அப்போட சரிங்க நான் கூட யாராவது கிளம்பிடுறோம் போ சொல்லுறோம் என்று சொல்லுங்க. அப்படின்னா டைம் 9:15 பேச்சுவார்த்தை எப்போ முடிஞ்சுது? 5:30 மணிக்கு முடிஞ்சிடும். அநேகமா 5:15 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன சொத்து சேப்பாக வந்து ஆன்லைன் மீட்டிங் போட்டு எல்லாரும் நிர்வாகிகள் கருத்துக்களை கேட்டு தமிழ்நாடு முழுக்க செயற்படும் கருத்துக்களை கேட்டு அதற்கு பிறகுதான் ஆரிய தலைவர் சொல்லியிருக்கார் மேல சிஇடில அதுக்கு மேல எல்லா இடங்களும் ஒப்புதல் கேட்டு இப்படி இருக்கு என்ன பண்ணலாம் என்று சொன்ன பிறகு ஒரே வார்த்தை சொன்னாங்க, பிரச்சனை இருக்கு இப்படி சொன்னீங்களே ஏதாவது உத்தரவு வாய்ப்பு சொன்னீங்களே. நான் சொல்றேன் அப்படியே திருப்பி கேட்கிறேன், சவால் கூட வரும், சவாலே வரும். உங்களுக்கு நான் 10 லட்சம் ரூபாய் காசு கூட தரேன், நீ போராட வாங்கிட்டா, நீ போராட வாங்கி போற முடியுமா? தொழிலாளிகளை ஒன்று திரட்டுவதற்கு, ஒற்றுமைப்படுத்துவதற்கு, நேரு வழியில் கொண்டு போவதற்கு நான் பல விஷயங்கள் மேடையில் பேசுவேன். அதாவது இப்போ சொல்றேன், நான் அன்று பேசுவது நிஜம், இப்பொழுது பேசுவது நிஜம். நான் வந்து அரசியல்வாதிகள் போய் பேச மாட்டேன், எனக்கு போய் பேச தெரியாது. என்னுடைய பேச்சில் வந்து நாடக நடிப்புல இருக்காது. என்ன ஃபேக்டா பேச முடியல சொல்றேன். இது தேராதுன்னு இந்த கோரிக்கை தேராதுன்னு சொல்லு. வாரிய தலைவரே இது தேராதுன்னு சொல்லி ஒரு தொழிற்சங்கம் சொன்ன விஷயத்தை இது தேரும் இதை பார்க்க ஆர்டர் பாருங்கன்னு சொல்லி ஆர்டர் எடுத்து கொடுத்து சர்வீஸ் எடுத்து கொடுத்து உடனே போடுங்க. சொன்னதுல வித்தியாசம் இருக்கு பாருங்க. தொழிற்சங்கத்தோட நான் பேசுறேன், நான் என்ன சென்ஸ்ல பேசுறேனோ அதே சென்ஸ்ல நோட்டு இருக்கும். அந்த உணர்வு அந்த நோட்ல வெளிப்படணும். தொழிற்சங்கம் போராடி இருக்கிறது, அந்த போராட்டங்களையும் அந்த நோட்ல கொண்டு வரணும். ஜேஎம்டி சொன்னாரு, அவரு சொன்னாரு என்றெல்லாம் நோட்ல விசிறி வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரே கேட்க சொன்னார். அவர் 1 to 1 சொல்லிட்டு போயிருக்கல, அவரே அடுத்த லெவல்ல சொல்றாரு, இந்த ஃபைல் உடனே பூட்ட போகணும்னு அர்த்தம். இந்த ஃபைல் உடனே பூட்ட போய் அவர் டேபிள் வந்து அரசாங்கத்தை போயிட்டு கையெழுத்து வாங்கி சொன்னாலும் கூட குறைந்தபட்சம் நாங்க நினைக்கிறோம் புத்தாண்டு பரிசாக வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். புத்தாண்டு பரிசாக அவ்வளவு நாம் எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட நம்மையோட மிக பலம் வாய்ந்தது தெரியுமா அரசாங்கம் தான். அரசாங்கம் பலம் வாய்ந்தது. அந்த அரசாங்கத்தை உருவாக்குறது நாம் உருவாக்கத்துல கோட்டை விட்டுருவோம். அது பலம் வாய்ந்த அரசாங்கம் ஒன்று இருக்கின்ற போது அந்த அரசாங்கத்திடம் கேட்டு பெற்று ஆக வேண்டும் என்பது விதிகளாக இருக்கு. 25 பேர் மேல ரெக்ரூட்மெண்ட் பண்ணா பினான்ஸை கேட்கணும். 25 பேர் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும்னா ஒரு டிஏ கொடுக்கணுமா பினான்ஸை கேட்கணும், சலுகை கொடுக்கணுமா பினான்ஸை கேட்கணும், எல்லாத்தையும் கேட்கணும் என்ற நிலை இப்ப 10 வருஷம் மாறி எல்லாத்துக்கும். இவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் நாம் உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் வாரிய தலைவரோட பேசி டைரக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க பேசி நாங்களா போய் பேசி அவர் ஏதோ ஒன்று சொன்னாரு சொல்லி போய் சொல்லி நேற்றுக்க முடிக்க முடியாத. இன்னைக்கு காலையில் வந்தோமே காவல்துறை அனுமதிக்கலையே சாலை மறின்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? நீங்க சாலை மறிப்பதன் மூலமாக உங்க எதிர்ப்பை தெரிவிப்பதன் மூலமாக வாரிய தலைவருக்கு உங்களோட உணர்வுகள் தெரியணும், அரசாங்கத்துக்கு உங்களோட உணர்வுகள் தெரியணும்னு சொல்றேன். பண்ணல அரசாங்கம் வந்தல எல்லாருக்கும் போனல தமிழ்நாடு முழுக்க இதே உணர்வோடு தொழிலாளி போராடி அப்புறம் அந்த உணர்வோடு போராடிய தொழிலாளியினுடைய கோரிக்கைகளை எங்காவது ஒரு நிறுவனத்துல சீட்டு தொழிற்சங்கம் தனது கோரிக்கை விட்டு கொடுத்து தவறாக பயன்படுத்தி தவறாக போயிட்டாலும் ஒத்த நிறுவனத்துல ஒரு ஆள் நான் சொல்லுவேன். பல தொழிற்சங்கங்கள்ல பல அரசியல்ல நூற்றுக்கணக்கான சொல்றேன், நூற்றுக்கணக்கான காசுக்கு விலை போன தலைவர்களை யாரும் சொல்றேன். நாங்க அப்படியா என்ன உங்களுக்கு புரிதல் இருக்கு? எங்களை பத்தி என்ன புரிஞ்சு இருக்கீங்க? இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவமே காவல்துறை தான். இன்னைக்கு சேர்மன் ஆபீஸ் அவர் ஐடியாவே கிடையாது. சிஎஸ் பார்த்துட்டு நாளைக்கு அப்படியே டெல்லி போறோம். அதான் ப்ரோக்ராம். பேச வச்சார்ல, பேசினார்ல, கமிட் பண்ணார்ல, அந்த கமிட்மெண்ட்ல உண்மை இருக்கிறதா இல்லையா உங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப நான் சொல்றேன்,
சேர்மன் பண்ண கமிட்மெண்டில் நேர்மை இருக்கிறது, உண்மை இருக்குது. அது புத்தாண்டுக்கு முன்பாக கண்டிப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை சீட்டு சங்கத்துக்கு அதை வாங்கி தருவோம். அதற்கான நடவடிக்கை எடுக்கலன்னா கோப்பு நகர்னா கோப்பை நகர்த்துவது எப்படி இருக்குது நடவடிக்கை எடுக்கலாம். என்ன தெரியும், இது மட்டும் நினைச்சா ஒரு பொதுநல வழக்கை போட வேண்டும் என்று மதுரையில போட்டு போயிட்டான். ரிட் அப்பீல் பண்ண சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டான். காரணம் தான் யார் நினைச்சா நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் படித்தவர்கள், இளைஞர்கள், ஆனால் ஒரு நிறுவனத்தை பற்றி முழுமையான புரிதல் கிடையாது, ஒரு அரசியல் பற்றி முழுமையான புரிதல் கிடையாது, சீட்டு தொழிற்சங்கத்தை பற்றி முழுமையான புரிதல் கிடையாது. நான் தவறாகவே நினைக்க மாட்டேன். புரியுது, லிங்கேஸ்வரனுக்கு எனக்கு புரிதல், எனக்கு அவரை பத்தி புரிதல் இருக்கு, அவருக்கு என்ன பத்தி புரிதல் இல்லை, சங்கத்தை பத்தி புரிதல். அப்படிதான் யார சொல்றோம்னா புரிதல் இருந்தால் என் தலைவன் எடுத்த முடிவு சரின்னு எடுப்பேன். புரிதல் இல்லைன்னா யார் எடுத்தாலும் தப்புன்னு சொல்லணும். நம்ம எப்படி ஒருங்கிணைச்சோம்? தனித்தனி சங்கமா இருந்தீங்க, நம்ம கிட்ட இருந்தீங்க, புரிஞ்சு போனீங்க, ஒற்றை கோரிக்கை வந்தீங்க. மிலிட்டரில ஸ்ரீராம் மிலிட்டரி ஒத்துழைச்சாங்க. பல வருஷம் ஸ்ரீராம் பேசிக்கிறேன், அப்படி பண்ணது தப்பு, இப்படி பண்ண தப்புன்னு. சாரி நான் தப்பு தான் சொன்னாங்க. ஈரோட்டில் அருண் பேசாமலையே, நாகை சுதாகர் பேசாமலையே, கோயம்புத்தூர் லோகநாதன் பேசாமலையே, ஒரு நாள் 2 நாள் 25 நாள் தொடர்ந்து பேசுங்க. இவ்வளவு எழுச்சி எப்படி நினைக்கிறீங்க? இந்த எழுச்சி என்பது டிஎன்பிசி வரப்போறாங்கன்னு வந்துச்சு. டிஎன்பிசி நோட்டிபிகேஷன் இவ்வளவு எழுச்சி வந்துருமா? எப்பொழுது வேலை பார்த்துருக்கீங்க? அப்போ டிஎன்பிசி வரப்போகிறது, சீனியார்கிட்ட போகும் என்று சொன்னபோது கூட அதை பத்தி நீங்க அந்த சீனியாரிட்டி உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி முன்னாடி இருந்த சீனியர் பிரச்சனை இல்லை. டிஎன்பிசி இன்னைக்கு 6 மாசம் இருக்கான், 2 வருஷம் ஆகும் எடுத்துட்டு நான் பிடிக்கிட்டு நல்லா தெரிஞ்சுங்க. இந்த கோரிக்கை என்பது மின்சார வாரியத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த வாரிய தலைவர் அவர் ஃபைல் மூவ் பண்ணார், போயிட்டு வந்துச்சு. ஆனால் அந்த ஃபைல் மூவ்மெண்ட்ல முடிவு ஏற்படுது. ஆனா இப்பொழுது அதே ஃபைல் தூசு கட்டி திரும்ப ஃப்ரெஷ்ஷா போகுது, முடிவு வரும். அந்த முடிவை, நல்ல முடிவை, அளவு அந்த பதவியை வாங்காமல் சீட்டு சென்னை போயாது விட்டாது. சொன்னாரு வாங்காமல் கலை மாட்டோம்னு சொன்னாரு. ஆமா, ரேஸ்ல ஓடுறீங்க, டோக்கன் ஓடுறீங்களா, ஜெயிக்கணும் ஓடுவீங்க, ஜெயிக்கணும் ஓடுவீங்க. அதே தான் எலெக்ஷன் நிற்கிறான், அதை தெரிஞ்சே நிற்கிறான், அவங்க சுயேட்சை தோக்க பாருங்க, எதை நிற்கிறாரு ஜெயிப்படுத்துங்க. அதே தான் உங்களை உற்சாகம் ஊட்டி, ஒற்றுமைப்படுத்தி, ஒருங்கிணைத்து போராட்ட களத்துக்கு கொண்டு வந்து என் வேலை தோற்றுக்க தலைவன் வேலை. அதை தப்பா கொடுத்துருக்கேன். சொன்னோம், களம் தான் தீர்மானிக்கும், புறச்சூழல் தான் தீர்மானிக்கணும். களம் தீர்மானித்தவங்களுடைய கோரிக்கை வாரியத்தின் கவனத்துக்கு போயாச்சு, அரசாங்கத்தின் கவனத்துக்கு போயாச்சு. இனிமேல் நோ என்று சொல்ல முடியாது, நோ என்று சொல்ல முடியாது மின்சார வாரியம். புறச்சூழல் வாரிய தலைவர் கேட்ட டைம் கொடுக்கணும்ல, சொல்றது இப்பொழுது சொல்றேன். எனக்கு 6% 2வது இன்டர்னல் செலக்ஷன் சொன்னாரு. 7/6/2022 முன்னாடி என்ன சொன்னாரு? நாங்க போட்டு முன்னாடி ஐடியா வச்சுக்கிறாரு அவரு. ஐடி செலக்ஷன் என்ன சொல்றாங்க? இல்ல படிச்சவங்க ஐடி படிச்சவங்க கலவர் ஆகிட்டு, பிஎஸ்சி படிச்சவன ஜே ஆகிட்டு, அவன் கல்வி தெரிந்தவங்க எதுவுமே பண்ணாம இருக்கின்ற பொழுது அந்த பணியை யார் செய்யறாங்க? ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் 300 மடங்கு 400 மடங்கு வேலை செய்யறாங்க. அப்படின்ற வகையில் தான் 2023ஆம் ஆண்டு போர்டு மீட்டில் 107வது வாரிய கூட்டத்தில் ஒரு 10,260க்கான ஒரு ப்ரப்போசல் வாரிய அரசாங்கத்துக்கு போச்சு. அட்லீஸ்ட் அந்த 10,200 ஸ்டில் அது என்ஹெச்டி பண்றது 10,200 ரெக்ரூட்மெண்ட் 260 தான் இருக்கு. 1,850 இப்போ பைப் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபீல்டேஷன் இருக்கு. 10,260ல் கள உதவியாளர் 8000, அசஸர் 1300, ஏஇ ஒரு 600, டிஏ ஒரு 600, ஆல் டுகெதர் 10,200. அப்பொழுதே 1 பங்கு தான் அது 10,260. இப்போ 46,000 மேலே வேக்கன்ட், இனிஷியல் வேக்கன்சி வந்ததுனால கண்டிப்பாக அது ஏதாவது ஃபேஸ்ட் மேனர் ஏதாவது ரெக்ரூட்மெண்ட், இந்த ரெக்ரூட்மெண்ட்ல, இந்த வேஜ்யூஷன் இந்த செட்டில்மெண்ட்ல கள உதவியாளர், ஏஇ, டிஏ, அசஸர், அக்கௌண்ட்ஸ், இது எல்லா கேட்டகரியிலும் ஃபேஸ்ட் மேனர் அட்லீஸ்ட் மினிமம் நம்பர்ஸ்ல ரெக்ரூட் பண்ணுவதற்கு இந்த ஒப்பந்த சரத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். கன்வர்ஸ் ஆஃப் கேங்மன் என்ற அந்த விஷயத்தில் நீங்க கொடுத்திருக்கிற ப்ரப்போசல்ல எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட அவங்க இந்த மார்ச் 1 5 வருடங்கள் ஆயிடுச்சு. 5 வருடங்கள் ஆன பிறகு கிட்டத்தட்ட 92, 93, 94, இப்போ 94 பேர் செத்து போயிட்டாங்க. 200க்கும் மேற்பட்டவர் கடுமையான காரியம் படித்து திரும்பியிருக்காங்க. இன்னைக்கு 34 சர்க்கிள்ல கேங்மன் பணியாளர் தான் ஹெல்பர் வேலை, ஒயர்மன் வேலை, எல்ஐ வேலை, பரடல் சேசஸ் ஆப்ரேட்டர், எஃப்ஓசி ஆப்ரேட்டர், எவ்ரிதிங் அவங்க தான் பாருங்க. அவர்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சொன்ன வேலை ஆஃப்லைன் ஒர்க்கு. ஆனால் நமக்கு தேவைக்கு ஆட்களை பற்றாக்குறைக்கு பல இடங்களை அவர்கிட்ட பயன்படுத்துகிறோம்.
நாம் அதை வந்து பெரிய விஷயம் எடுத்துக்கல நாங்கள். ஆனால் இப்போ 19 ஜனவரி 19 நாங்கள் ஆஃப்லைன் வேலை தான் செய்வேன்னு சொல்லி இப்போது ஸ்டில் 50-60% ஆஃப்லைன் பல இடங்கள் நடக்குது. நாங்கள் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, செட்டில்மெண்ட் வந்து கேட்டு நெருங்கிச்சு, செட்டில்மெண்ட் ஒரு மாற்றத்தை கண்டு முடியும் என்ற உத்தரவாதம் அவங்களுக்கு சொல்லி நாங்கள் திரும்பவும் வலியுறுத்தி விடுகிறோம். அந்த கேங்மேன் பணியாளர்களை ஒரே ஸ்ட்ரோக்கில் களவுரை மாற்றுவதை தவிர வேறு வழியே இல்லை. ஒரு தொழில் அமைதி நிலவ வேண்டும் என்று சொன்னால், மின்சார ஆளுங்கட்சிக்கு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது என்று சொன்னால் நாம் அவர்களை களவு மாற்றியே தேவை. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து அதை மாற்றுவதில் சிரமம் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 9613 பேர் நான் ஆஃப்லைன் வேலை தான் செய்வேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்கன்னா நான் ஏற்கனவே 50% போய்கிட்டு. இப்போ இந்த ஒப்பந்தத்தில் அது இல்லைன்னு கிளியர் கட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் ஆஃப்லைன் ஒர்க் தான் எடுத்தது யாரை வச்சு வேலை பண்ணுது? நீங்களே சொல்லு, யாரை வச்சு வேலை? அது ஒன்று. இன்னொன்று, அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்பது இதில் அடங்கி இருக்குது. அதனால நாம் வந்து இந்த ஒப்பந்தம் நீங்கள் கொடுக்க டிராஃப்ட் நகல்ல கண்டிப்பாக ஒரே ஸ்டோக்கில் கள உதவியாளர் என்று மாற்றம் செய்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா வேற வழியே கிடையாது. அவர்கள் கீழே இறங்கி போராடாங்க, சாலை மறியல் பண்ணுவாங்க, அரெஸ்ட் ஆவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க. இது உறுதியா நான் சொன்னனால அவனா பண்ணிடுவான். நான் எப்போ 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 வெயிட் பண்ணிக்கிறாங்க. நான் இல்லை பொறுங்கன்னு சொன்னா கூட நாளைக்கு நைட்டு நாளைக்கு மறுநாள் அவன் கீழே இறங்கிடுவாங்க. இதுதான் கள நிலவரம். மின்சார வாரியத்தில் இப்படிப்பட்ட ஒரு எம்ப்ராசிங் சுச்சுவேஷன் வரக்கூடாது என்று போன சுற்று பேச்சுவார்த்தையிலே சொல்றேன், இப்பொழுதும் சொல்றேன். ஏன்னா எல்லாம் எலெக்ஷன் போர்டுக்கு போறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது, சீசேரிங் நடக்குது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த துறையில், மின்சாரத்துறையில் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துக்கு கேட்டகரும். நாங்கள் கூட்டணியில் இருக்க வேறு வகையில் நாங்கள் ட்ரை பண்ணுற போகிறவங்க வேற, அது தனி ட்ராக். ஆனால் நிர்வாகத்தில் வேலை செய்கிறோம். நீங்கள் தான் ஒப்பந்தம் போடுறோம், நாம் தான் ஒப்பந்தம் போடுறோம், நாம் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், என்ன ஒர்க்குன்னு சொல்கிறோம், ஒர்க்குக்கு மாற்றி வேலை செய்கிறோம். ஒர்க்கை மாற்றி வேலை செஞ்ச பிறகு ஆக்சிடென்ட் ஆகுது, செத்து போகிறான், பிஎன்எஸ் ஆக்ட் அட்ராக்ட் ஆகுதுன்றது கூட போன பேச்சுவார்த்தை சொல்லி. ஆகையால் நான் நிர்வாகத்தை தயவுகூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன், இந்த ஒப்பந்தத்தில் கேங்மேன் பணியாளர்களை கள உதவி மாற்றிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை என்பது நடந்தே தீர வேண்டும் என்பது எங்கள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் அழுத்தமாக தெரிவித்துட்டோம். அதே மாதிரி அதில் 1/2029 1/2023 வரை இந்த இடைப்பட்ட காலத்தில் கேங்மேன் வாரிசுகள் கொஞ்சம் பேர் கொஞ்சம் 600 ரூபாய் ஏஐ எக்ஸ்ட்ரா ஆல்டுவர் 11,500 உள்ள வந்துருக்காங்க. அவர்களை 6% கொடுக்கணும்னு சொன்னோம். இந்த 6% என்ற விஷயம் கோப்பு 1.5 வருஷமாக என்ஐ டிபார்ட்மெண்ட் போய் அனைவரும் இதில் எங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகிடும் நினச்சினா ஆகலை. இந்த ஒப்பந்தத்தில் அது ஃப்ரீஸ் ஆகும். ஏன்னு சொல்ல வரனா, நீ அதை கொடுக்கலன்னா அது சம்பந்தப்பட்டவர்கள் பே நாமளி கிளைம் பண்ணுவாங்க. பே நாமளி நம்ம இதில் கொடுக்குறோம், யாராலும் பாதிக்கப்படாது பே நம்ம கொடுக்குறோம். அப்போ அந்த 11,500 பே நாமளி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ரைட் அண்ட் ராயலாக அவருக்கு உரிமை இருக்கக்கூடிய கொடுத்துட்டு போகலாமே, கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்குறோம். அதுக்கு வந்து நீங்கள் அண்டர் கன்சிடரேஷன், அண்டர் எக்ஸாமினேஷன் என்ற வார்த்தைகள் வந்து போட்டு இந்த வார்த்தைகளை சொல்லி கீழே இருக்கிற எங்களது அணிகளை, ஊழியர்களை, பொறியாளர்களை, தொழிலாளர்களை நாங்கள் சாந்தப்படுத்த முடியாது என்பதை நான் இந்த கமிட்டிக்கு தெரிவித்துக் பயன்பட்டேன். ஆரம்ப கட்ட பணிகள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 46,000 ஃபேஸ்ட் மேனரில் அட்லீஸ்ட் 3-4 இயர்ஸ்க்கு ஒரு ரோட் மேப் போட்டு ஒவ்வொரு கேட்டகரியிலும் எவ்வளோ எடுக்க வேண்டும் என்ற அந்த விஷயத்தை எடுக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் அவுட் கேங்மேன் அது எந்த அளவுக்கு பாசிட்டிவ்னு பாருங்க. ஆனால் என்னன்னா, இந்த 1850 கள உதவியாளர் கூட பைப் லைன் இருக்கு, இன்னும் வந்து பிசிக்கல் டெஸ்ட் வைக்க வேண்டியிருக்கு. அவங்க வர்றது குறைந்தபட்சம் 6 மாதம் ஆகும். இன்னும் 6 மாசத்தில் ரிட்டையர்டா பாருங்க. களப்பணி மட்டும் சொல்றேன், இந்த ஆண்டுல 4,500 பேர். அது 87, 88, 89 ஐடி படிச்சுட்டு அந்த ஸ்கில்டு பர்சனாக வந்தவங்க எல்லாருமே ரிட்டையர்டா போறாங்க, நான் உட்பட போகிறோம். அப்போ யாரை வச்சு வேலை செய்யறது? கீழே வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை, ஸ்கில்ஃபுல் பர்சன் ஆள் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற 300%, 400% வேலை கொடுக்க முடியுமா? ஏன் விபத்து நடக்காது? விபத்து கண்டிப்பாக நடக்கும். அப்போ குறைந்தபட்சம் இந்த லெஃப்ட் அவுட் கேங்மேனாக போட்டிங்கன்னா அவர்கள் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் உட்பட அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பிரச்சனை தீர்த்து அது என்ன சாத்தியம் இருக்கிறது என்று பாருங்க. அவர் லெஃப்ட் அவுட் கேங்மேன் 5,000 எடுத்துட வேண்டும் என்பது எனது கோரிக்கை. தொழில் அமைதி ஏற்பட வேண்டும். அனைத்து துறைகளுக்கு முக்கியமான துறை முதன்மை துறை மின்சார வாரியம். இந்த மின்சார வாரியம் அமைதியாக இருந்தால் தான் எல்லாருக்கும் சேவை செய்ய முடியும். அப்போ அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்க இருக்கிற தொழிலாளர்களும், பொறியாளர்களும், அதிகாரிகளும்
மன நிறைவோடு வேலை செய்யணும். மன நிறைவோடு வேலை செய்வதை உத்தரவாதப்படுத்த வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய வேதியியல் கமிட்டி தலைவருக்கு, மின்வாரிய தலைவருக்கு. நாங்கள் அரசியலில் வேறு சில விஷயம் பேசுறாலும் கூட நாங்கள் உரிமையாக கேட்கக்கூடிய இடம் இது. எங்களுக்கு தலைவர், நீங்க என்ன வேலை வாங்குறீங்க, நாங்கள் வேலை செய்கிறோம், நைட் 2 வேலை செய்கிறோம், உங்ககிட்ட தான் நான் கேட்க முடியும் என்ற வகையில் தான் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இறுதியாக கேங்மேன் பணியாளர்கள் சம்பந்தமாக ஏற்கனவே சொன்னேன், இப்பொழுதும் சொல்கிறேன். அதில் கொடுக்க ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இல்லீகல் ஒர்க்கு பண்ணிட்டுருக்கோன்னு பல முறையில் பேசியிருக்கோம். லாஸ்ட் டைம் சார் இல்லை, அந்த கமிட்டியில் பேசினேன். லேட்டஸ்டாக நடந்த ஒரு டெத் ஃபேட்டலில் 25 லட்சம் ரூபாய் ஏஇ, அந்த ஃபோர்மன், அந்த சூப்பர்வைஸ் கேட்டகரி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து 25 lakhs கொடுத்து அவர்கள் மீது பதியப்பட்ட எஃப்ஐஆர் கேன்சல் பண்ணாங்க. வேலைக்கு வந்தது மின்சார வாரிய வேலைக்கு, ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. ஆக்சிடென்ட் சில நேரம் தவிர்க்க முடியாதுன்னு வச்சுங்களேன். எனக்கு புரியுது, செத்து போன குடும்பத்தில் புரிஞ்சுப்போனா. அப்போ வேலைக்கு வந்து என்ன கேட்குறாங்க, ஃபோர்மன் ஏயில் என்ன கேட்குறாங்க, நான் வேலை செய்ய தான் வந்தேன், இங்கே ஆக்சிடென்ட் நடக்கிறது இயல்பான விஷயம். அது என் மீது ஒரு கிரிமினல் வழக்கு போடுவாங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அதில் இப்போ அவங்களுக்கு சாதகமாக இப்போ பிஎன்எஸ்எல் பாரதிய நியாய சங்கீதா செக்ஷன் 116 வந்துருச்சு, அவங்களுக்கு சாதகமாக இருக்கு. இது இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்குது என்பதை நான் அரசாங்கத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் கூடுதலாக நான் அது ஃபஸ்ட்டு சொல்லும்போது இந்த பாயிண்ட் நான் சொல்லலை. ஆனால் 25 lakhs கொடுத்து இப்போ செட்டு பிடிக்கிறாங்க. கேள்வி என்ன வருதுன்னா, ஒவ்வொரு இறப்பவர்கிட்ட என் மீது எஃப்ஐஆர் பதிவாகாமல் இருக்கிறதுக்கு நான் 25 lakhs கொடுக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கீழே இருக்கிற அதிகாரிகள், செக்ஷன் 4(1) எல்ஐ சூப்பர்வைஸ் கேட்டு இருக்கிறாங்களா கேள்வி இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் மருந்து விடுபடுவதற்கு அவங்க எல்லாமே நான் வந்து கன்வென்ஷன் பண்ணிட்டோம்னா, ஒரே ஸ்ட்ரோக்கில் பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். இன்னும் ஒன்று சாருக்கு தனியாக சொல்லியிருக்கேன், உங்கள் மேடம் மற்றவங்க சொல்ல வேண்டியது, கேங்மேனில் இருக்கிற ஐடி, அது பிஇ படிச்சவங்க, டிப்ளமா படிச்சவங்க, நிறைய குவாலிஃபிகேஷன் அனைவருமே வந்து நீங்கள் பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன் கலவரம் மாற்றுவேன் அப்படின்னா அதுலேயும் ஒரு சிக்கல் நம்ம ஏற்கனவே போட்டுக்கிற உத்தரவு இருக்குது. எக்ஸ்டர்னல் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கின்ற பொழுது, போன ரெக்ரூட்மெண்ட் முதல்ல ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கின்ற பொழுது என்ன பண்ணோன்னா, பிஇ படித்தவங்க கூட கலவர போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு 2 ரெக்ரூட்மெண்ட் முன்னாடி இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்ட்டாக போட்ட அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஈவன் தான் ஒரு பிஇ படிச்சிருந்தாலும் ஐடி மிஸ்ட். ஐடியை படிக்கலன்னா அவர் ஆன்லைனில் பதிவே பண்ண முடியாது. அதுதான் இப்போ இன்னைக்கு வரைக்கும் ரூல் தான் மின்சார வாரியத்தில். அப்படி இருக்கின்ற பொழுது ஐடி படித்த 1750 பேர் மட்டும் தான் கலவரை மாற்ற முடியும், மற்ற யாரும் மாற்ற முடியாது. ஒருவேளை நீ குவாலிஃபிகேஷன் என்ற கிரிட்டீரியா வைக்கிறீங்கன்னா அதுலேயும் நிறைய சிக்கல் இருக்கு. ஒரே நேரத்தில் படிக்க வந்தவங்களை குவாலிஃபிகேஷன் அன்குவாலிஃபிகேஷன் பிரித்து பார்த்து நீங்கள் மாற்றுறது என்பது கீழே பிரச்சனை. தொழிலாளர் சும்மா இருக்கும். ஆனால் பொதுவாக ஒரு 9613 தொழிலாளர்கள் இன்னைக்கு மின்சார வாரியத்தை 5 ஆண்டுகளாக மிகப்பெரிய நல்ல சேவையை மின்சார வாரியத்துக்கு தமிழக அரசு கொடுத்துருக்குறாங்க. அவர்களை ஹானர் பண்ணுற மாதிரி, அவர்கள் உழைப்பை அங்கீகரிக்கிற மாதிரி அவர்களை களவுதிரை மாற்றிட வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு, நீங்கள் கொடுத்த முன்மொழிவிலிருந்து எங்களுடைய வியூஸை நான் சொல்லியிருக்கிறேன். இதை வந்து கமிட்டி கொஞ்சம் சீரியஸாக திங்க் பண்ணி பாசிட்டிவாக முடிக்க வேண்டும் என்று எங்கள் சங்கத்தை